பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 33 அதிகாரம் 9 அடியேன் வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது விதமாய் என் தேவனை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என் ரட்சகர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்போது இவ்வளோ பெரிய வானமும் பூமியும் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களும் படைக்க முடியும் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷரால ஒன்றும் முடியாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். ஒரு காரியத்தை ஒன்றுமில்லாது இருக்கிற இடத்துல அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று. இவ்விதமான வார்த்தையை வைத்து உங்களிடத்தில் பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் காத்திருக்கிறது. ஆமேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரமே எல்லா காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்க, இதே போல புதிய ஏற்பாட்டின் காரியத்தில் ஒரு 100க்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 7 அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. இதில் பார்த்தோம் என்றால் 100க்கு அதிபதி அவர் வேலைக்காரர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரர்கள் ஒருவன், மிகவும் பிரியமான ஒரு வேலைக்காரனுக்கு வியாதி வந்துருச்சு. அவர் மரண அவஸ்தையில் இருக்கிறான். அவன் வியாதி வந்தது இல்லாமல் மரணத்தில் போராடிக்கிட்டு இருக்கான். மரணத்தில் போராடுற அந்த பிள்ளைய, இந்த வேலைக்காரனை குறித்து அவர் மன வேதனைப்பட்டு அந்த எஜமான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட வருகிறார். வந்ததுமே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயா ஏசப்பா, உங்ககிட்ட நீங்கள எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றது எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஒன்று, என் பிள்ளைக்காக, என் வேலைக்காரனுக்காக நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அவர் சொல்றார் பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ இந்த 100க்கு அதிபதி ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறான். புறஜாதியாகிய இவன் ஒரு காரியத்தை புரிந்து வைத்திருக்கிறான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லா காரியமும் மாறுதலாய் மாறும். எந்த வியாதியா இருந்தாலும் சுகம் உண்டாகும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாதானம் உண்டாகும் என்று இந்த 100க்கு அதிபதி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த புறஜாதியா இருந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஞானம் இருக்கும் என்றால், இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிற அருமையான பிள்ளைகளை, நீங்கள் ஏராளமான பிரசங்கங்களை கேட்டு இருக்கிறீர்கள். நம்ம பயப்படாம, கலக்கம் அடையாம, ஐயோ என் வாழ்க்கையை குறித்து குழப்பமா இருக்கேன்னு புலம்பாம தேவனை நோக்கி காத்துருங்க. விசுவாசத்தோட நீங்க தேவனை நோக்கி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் பெரிய அற்புதங்களை காத்திருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு முறை சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிக்கிறது. அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க. கூடவே இருக்கிற இயேசுவை போய், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவங்க கலக்கத்தோட பயத்தோட இப்ப எழுப்புறாங்க. அப்ப ஆண்டவர் எழுந்தாரு, காற்றையும் கடலையும் அதட்டி எல்லாவற்றையும் அமைதலாய் மாற்றினார். உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில கொந்தளிப்பாய் சூழ்நிலைகள் இருந்தா நீங்க பயப்படாதீங்க. அப்பா நீங்க தான் தஞ்சோன்னு அவருடைய பாதத்தில் அமருங்க, ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக இறங்கி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பிரச்சனையும் தலைகீழாக மாறும். அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் கண்கள் காணும். தேவன் உங்களை அதிசயமாய் வழிநடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அடியேனும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக இறங்கி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். உனக்காக அவர் இறங்கி ஒரு வார்த்தை கட்டளையிடுவார். எல்லா காரியமும் அற்புதமாய் மாறும். ஆமென். இப்போதும் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. குழப்பமோ, சஞ்சலமோ, பயமோ, தவிப்போ உண்டாக்குகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த அருமையான வேளையில நீர் இறங்கி ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. விசேஷமாய் பிள்ளைகள் எதை நோக்குகிறார்களோ அந்த காரியத்துக்காக நீர் ஒரு வார்த்தை சொல்லி கட்டளையிடும் பெரிய அற்புதங்களை செய்யும். நீர் செய்ய வல்லவர். நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.